ஹலோ கைஸ், வெல்கம் டு தி எபிசோட் 4 ஆஃப் அனிமல் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோருக்கு ஒரு பாப்புலரான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய இன்ட்ரோடக்டரே தேவையில்ல. லெட்ஸ் வெல்கம் அல்டிமேட் நியூட்ரிஷன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, இன்னைக்கு என்ன கூப்பிட்டீங்களே? எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் பிகாஸ் என்னோட பர்சனல் ஃபேவரட். நீங்கள் பேக் நான் கண்டெஸ்ட் பண்ணும்போதுட்டு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதே உங்களை தான். ரொம்ப பெருமையாக இருக்கு ப்ரோ. நீங்கள் ஏன் இன்னமும் அன்பாப்புலராகவே இருக்கீங்க? எங்க ப்ரோ சொன்னா கேட்குறானுங்க, இந்தியாவில் இருக்கவங்க எவனையுமே நான் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறேன். மார்க்கெட்டிங் பண்ணாதானா கொஞ்சமாவது இல்லை தெரியுவேன். இப்போ இருக்கிற குட்டை கொண்டென்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை மட்டும் தான் கேட்குறாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் ஆணும் தான் வந்துட்டு மார்க்கெட்லேயே ஒரு ஹெவி காம்படிஷனாக இருந்தீங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? இப்போ ஆண் வந்துட்டு இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆகாமல் ரொம்ப அன்னைடாகவே இருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்? எல்லாம் மார்க்கெட்டிங் தான் ப்ரோ. நம்ம பங்காளிக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ப்ராப்பராக இம்போர்ட்டர் இருக்காங்க. ஆனால் எனக்கு பாருங்க ஏமா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் அடிக்கடி மார்க்கெட்லேருந்து காணாமல் போயிடுறீங்க. அதுவும் ப்ரோ, மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு சப்ளை வந்துட்டு நிறைய இருக்கும். என்ன மாதிரி அன்டிமாண்ட் ப்ராடக்ட்க்கு சப்ளை இருக்காது. ஸோ ஷிப்பிங் டைமுக்கு வந்துட்டு 2 to 3 months வந்தே எடுத்துக்கோ. அதனால தான் இந்த டிலே ஆகுது. இன்பிட்வீனில் உங்களோட ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? இந்த நாள் இப்போ என் பார்த்த வேலைன்னு தெரியல ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இன்னமும் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இப்போ இருக்க அத்லெட்ஸ்க்கும் அப்போ இருக்க அத்லெட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இருந்த அத்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப யோசிச்சு நிதானமாக முடிவெடுப்பாங்க. இப்போ இருக்கிற அத்லெட்ஸ் வந்து எல்லாமே அவசரமாக முடிவெடுத்து நிறைய தேவையில்லாத படத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய ரூமர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்பாதீங்க. அல்டிமேட் நியூட்ரிஷன் என்ன கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன், ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான வே. ரீசெண்டாக ICMR ரிப்போர்ட்டில் கூட வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ நீங்கள் மற்ற வே ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வைஸ்லேயும் சரி, சர்விங் வைஸ்லேயும் சரி, காஸ்ட் வைஸ்லேயும் சரி எல்லாமே பேலன்சிங்காக இருக்கும்.